டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்மோக் ஹப் போரூரில் இருக்கு இல்லையா, அங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி 2 days முன்னாடியே புக்கிங் செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிட்டே தான் வந்திருக்கேன். நீங்களும் செக் பண்ணிவிட்டு முன்னாடியே புக்கிங் போட்டுட்டு தான் வரணும், சரிங்களா? வாங்க இப்போ உள்ளே போகலாம். இங்கே வர்றதுக்கு முன்னாடி மதன் எனக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் அப்படி இருக்குன்னு. வாங்க போகலாம். ஆக்சுவலாக உள்ளே வந்த உடனே ஆதி பிளேஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பார்த்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதுதாங்க நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. பால்லாம் போட்டிருந்தது, ஸ்லைட்லாம் வச்சு குழந்தைங்க விளையாடுற அளவுக்கு நல்லா அழகாக ஸ்பேஷியஸாக கொடுத்துருந்தாங்க. தாராளமாக நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரலாம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல் லைட்டிங்கோட அந்த ஸ்மோக் ஹப் அப்படின்ற அந்த லோகோவோட பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். எப்பவுமே நம்ம வந்தோட ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை என்ன, ஃபோட்டோ எடுக்கிறது தாங்க. நம்ம எங்கே போயிருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒரு அப்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோஸ் வேணும் இல்லையா? அதனால நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுட் ஐட்டம்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் அன்லிமிட்டடுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், ஆல்வேஸ் அன்லிமிட்டட். அண்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. சீரியஸாகவே சொல்லணும், நாங்கள் போனது வந்து ஆஃப்டர்நூன் தான் போனோம். இந்த லைட் செட்டிங்லேயே அவ்வளோ ஒரு டின்னர் சாப்பிட்ற ஃபீலுக்கு நம்மளை கொண்டு வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போதே ஒரு நல்ல சாங்கோட நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெல்கம் ஃபுட் அண்ட் வெல்கம் ஜூஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சிக்னேச்சர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வெரைட்டிஸ் கொடுத்தாங்க. ஹனி சிக்கன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ, இதெல்லாம் ரொம்ப வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இங்கே நார்மல் டேஸ் அதையும் தாண்டி உங்களோட அக்கேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும், ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், ஒரு ஆனிவர்சரியாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி கொடுக்கணுமா, தாராளமாக வரலாம். இன்னும் அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம்னா, சாங்காக இருக்கட்டும், பர்த்டே அப்படின்னா ஒரு கேக் ரெடி பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கு பேக்ரவுண்ட் சாங் போட்டு அவ்வளோ நல்லா ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. நம்மள அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே ஈக்குவலான வெரைட்டிஸ் தாங்க நிறைய இருந்தது. நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான அளவுக்கு வெஜிடேரியனும் வெரைட்டிஸ் நிறையவே இருந்தது. இங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் மட்டும்தான் வரணும் அப்படின்னு கிடையாது, வெஜிடேரியன்ஸும் நீங்க வரலாம் தாராளமா. நீங்க மெயினா ஃபுட்டீஸ் நீங்க தாராளமா வரலாம், ஏன்னா நிறைய வெரைட்டிஸ். அது மட்டும் இல்லாம அன்லிமிட்டடுங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாங்க. அப்படி இருக்கும்போது தாராளமா இங்க வரலாங்க. இது மட்டும் இல்லைங்க, டெசர்ட்ல மட்டும் இல்லாம சாலட்லயும் வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. பட் என்னால வீடியோ எதுவும் எடுக்க முடியல, ஏன்னா நான் சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால என்னோட அண்ணனும் அண்ணியும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி சாப்பிடணுன்ற வரைக்கும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம நல்லா பானிபூரி நல்லா அடிச்சு தூக்கிட்டு இப்போ மதன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட்டுக்கு வந்துட்டாரு. நானுங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஐஸ்கிரீமுக்கு போயாச்சு. மதன் சார் பொறுமையா ஃபீல் பண்ணி சாப்பிட்டு இங்க. இது மட்டும் இல்லாம கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க, நான் சொல்லியே ஆகணும். கஸ்டமர் சர்வீஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாமே கேட்கறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்து வச்சாங்க, கேட்டு பரிமாறினாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம கடைசியா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பஞ்சு மிட்டாய் வாங்கலான்னு போனேங்க. எனக்கு முன்னாடி 2 பேர் கியூல நின்றுட்டு இருந்தாங்க. சரி ஓகே எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் காட்டணுன்றதுக்காகவே ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனேன். ஆக்சுவலா நாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு, டைம் ஓவர். ஸோ அதனால க்ளோசிங் டைமா, அதனால கொஞ்சமா தான் காட்ட முடிஞ்சது. என்னால எல்லாத்தையும் காட்ட முடியல, ஏன்னா நான் வீடியோவே எடுக்கல சரியா. நான் வரதுக்குள்ள மதன் சரியாக்கிட்டே பேசிட்டு இருந்தாரு. என்னங்கன்னு கேட்டா ஒன்னும் இல்ல, வந்து உட்காருமா அப்படின்னாரு. போய் சொல்லாரு அப்படின்னா இல்லப்பா ஒன்னும் இல்லைன்னாரு. ஆனா வந்து பார்க்கும்போது இந்த பர்த்டே கேக் யாருக்குன்னு கேட்கறதுக்குள்ள எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க பர்த்டே உங்களுக்கு தெரியாதா என்னங்கன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலா என்னோட பர்த்டே நாளைக்கு தான். பட் மதன் வந்து அட்வான்ஸா சர்ப்ரைஸா கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. உள்ளுக்குள்ள அவ்வளோ ஹாப்பி எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் அட்வான்ஸா கொண்ட ஆள் நானாக தான் இருப்பேன், ஏன்னா முன்னாடியே அட்வான்ஸா நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஆனால் சீரியஸா இது ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க. பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு
வேர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணில் கட்டிட்டு நம்ம அப்படியே அந்த அட்வென்ச்சர்ஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஸ்லைடில் நடக்க வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. பட் நான் என்னோட ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணேன். நீங்களும் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா இல்லையான்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more videos, subscribe to my channel. Thank you. Tata bye bye.